கோபம் உணர்வு. சிரிப்பு உணர்வு தான். பசி உணர்வு தான். தாகம் உணர்வு தான். தூக்கம் உணர்வு தான். இன்பம் உணர்வு தான். துன்பம் உணர்வு தான். இப்படி எல்லாமே உணர்வுகள் தான். அதுபோல காமம் அப்படிங்கிறதும் ஒரு உணர்வு தான். இது எப்படின்னா, ஒரு பழத்தில் எப்படி சுவை இருக்குது, அந்த சுவைதான் அந்த பழத்தோட உணர்வு. எப்படி ஒரு மலருக்கு மனம் இருக்குது, அந்த மனம்தான் அந்த பூவோட உணர்வு. அதுபோல காமம் அப்படிங்கிறதும் ஒரு உணர்வு தான். நாம இந்த வாழ்க்கையில காமம் அப்படிங்கிற உணர்வுக்கு அடிமையாகி அதிலே மூழ்கி துன்பம் பிரச்சனை வராம இருக்கணும்னா காமங்கிற உணர்வை நாம விழிப்புணர்வோடு அந்த உணர்வை கடந்து போகணும். விழிப்புணர்வு தான் காம உணர்வை கடப்பதற்கு சிறப்பான வழி.